தந்தை மருத்துவயாவியாரின் பெயராலே தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அவர்களை இந்த ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியாக இருப்பதனாலே அன்னை மரியாளின் பிறப்பு பெருவிழாவிலையும் நாம் நினைவு கூர்ந்து இன்று கொண்டாடுகின்றோம். குறிப்பாக நம்முடைய தமிழகத்துல ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவாக இந்த விழாவானது சிறப்பிக்கப்படுகின்றது. அதே போலவே இன்றைய நாளிலே பெண் குழந்தைகளுக்காக சிறப்பாக செபிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்காக செபிப்போம். அவர்கள் வாழ்விலே ஆண்களோடு சமமான ஒரு அந்தஸ்தை பெறவும், மேலும் அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் படிப்பிலும் பக்தியிலும் வளர்ந்து நல் ஒழுக்கத்திலே சிறந்தவர்களாக அவர்களுக்கு நிறைவான பாதுகாப்பினை உடன் இருக்கின்றவர்கள் தரவும் அவர்களை மதித்து நடக்கவும் தேவையான வரம்பை இந்த திருப்பலியிலே மன்றாடி செபிக்கும். தூய மலை நிகழ்வை நாம் தகுதியில் கொண்டாட கிடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் பொருந்தி நம்மை புரிந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனாகவும் சகோதர சகோதரிகளும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
எங்களுக்கு மீட்கும் பிள்ளைகளுக்குரிய உதவியும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் நீர் நோக்கி அருளும். அதனால் கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமைப்பையும் தருவீராக. உம்மோடு ஆவியாரின் ஒன்றைக்குள் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகத்தில் கடவுள் இஸ்ரேல் மக்களிடம் அஞ்சாதே நான் உன்னோடு என்று ஆறுதல் கூறி திடப்படுத்துகிறார். பாறை நிலத்தில் நீரூற்றுகள் பெருக செய்ததும், வாய் பேசாதோர் பேசுவதையும், காது கேளாதோரின் காதுகள் திறக்கப்படுவதும், ஊனமுற்றோர் குணமடைவதையும் குறிப்பிட்டு மெசியாவின் வருகையை அம்மக்களுக்கு எடுத்துரைப்பதை விளக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வசனங்கள் 4-7 முடிய. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வசனங்கள் 4 முதல் 7 முடிய. உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அந்நீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாறை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் தொக்கும் மணல்
அருள்வாக்கு. முழு மனித வாழ்வை தடையாக விளக்கும் பண்பு என்னவென்றால், முழு மனித வாழ்க்கைக்கு தடையாக பிறரின் தோற்றத்தை வைத்து மதிப்பிடுவது, அவர்களிடமிருந்து பணத்தை வைத்து பிறரை நடத்துவது, இந்த அவல நிலையத்தால் இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோப்பு கடிந்து கொள்வதை இவ்வாசகத்தின் மூலம் மனதில் பதிவு செய்வோம். மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று கற்றுக்கொள்வோம். 2ஆம் வாசகம். ஏழைகளாய் இருப்பவர்களை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1-5 முடிய. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1-5 முடிய. என் சகோதரர் சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆழ்வார்த்து செயல்படாதீர்கள். பெண் மோதிரம் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கோலத்தினுள் வருகிறார்கள் என வைத்துக் கொள்வோம்.
அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடையை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து, தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதரன் சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம் மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பெயராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? இது ஆண்டவர்களின் வருவாக்கு. மக்களே, அந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்படி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவர்களான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் மார்பை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எஃபாத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியால் அவர்கள் அதை அறிவித்து வந்தார். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதவர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, மக்களிடையே இருந்த நோய்கள் அனைத்தையும் குணமாக்கினார் என்று நற்செய்திக்கு முன் வாழ்க்கையிலே பாடினோம். அதைத்தான் இன்றைய
நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக எடுத்துக் கூறியது. இன்று நோய்கள் என்பது எல்லோருடைய வாழ்வையும் தாக்கக்கூடியதாக இருக்கின்றது. சிறுவர் முதல் பெரியவர் வரை, ஏழைகள் முதல் பணக்காரர்கள் வரை, இப்படி எந்த பாகுபாடும் இன்றி பல்வேறு விதத்துல நோய்கள் மனிதனை தாக்கிக் கொண்டேதான் இருக்கின்றன. ஒரு காலத்துல பணக்காரர்களுடைய நோய் என்று சொல்லப்பட்ட சுகர், பிரஷர் போன்ற நோய்கள் எல்லாம் இன்று பார்த்தோம் என்றால் ஏழைகளுக்கும் உழைப்பாளிகளுக்கும் கூட வருகின்றதை நாம் காண முடிகின்றது பிரியமானவர்களே. ஆகவே இப்படி நோய்களால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய முக்கிய கருத்து, இறைவன் நலம் தரக்கூடியவராக இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்துல இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்துல 35ஆம் அதிகாரத்துல 5, 4, 5 ஆகிய வசனங்களிலே பார்க்கின்றோம். பார்வையுற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதவரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் ஆய்ந்தோடும் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த இறை வார்த்தையில மிக அழகாக இறைவனுடைய குணமளிக்கும் பண்பை நமக்கு சித்தரித்து காட்டுகின்றது. அதைத்தான் இயேசு தன்னுடைய வாழ்விலை செய்ததாக நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார் என்று சொல்கின்ற போது எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கினார் என்பதற்கு நற்செய்தி பகுதி நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது. சூம்பிய கையனை குணமாக்குகின்றார். காய்ச்சலால் படுத்திருந்த தூய பேதுருடைய மாமியாருடைய கைகளை தொட்டு அவர்களை குணமாக்குகின்றார், அவர்களிலிருந்து பணிவிடை செய்கின்றார் என்பதனை நாம் வாசித்தோம். ஆகவே இப்படியாக பார்க்கின்ற போது குணமளிக்கக்கூடிய இறைவன் நம்முடைய இறைவன் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் கூட பல்வேறு விதத்துல உடல் உள்ள மனநோய்கள் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் இறைவனிடத்துல ஒப்புக் கொடுப்போம். இறைவா, நீரே மருத்துவருக்கு மேலான மருத்துவராக இருக்கின்றேன், ஆகவே நீர் எனக்கு நற்சுகத்தை தாரும் என்று அந்த இயேசுவை நோக்கி நாம் செபிப்போம். அதே போலவே இன்றைய அந்த நற்செய்தி வாசகத்திலே பார்த்தோம் என்றால், அந்த காது கேளாத, வாய் பேச முடியாத இருந்த அந்த நபரை மற்றவர்கள் தான் அழைத்து வருகின்றார்கள் இயேசுவிடத்துல. அவர்களுக்கு இயேசுவிடத்துல சொல்கின்றார்கள், இவனை குணமாக்கும் என்று அவர்கள் தான் வேண்டிக் கொள்கின்றார்கள். ஆகவே இதை பார்க்கின்ற போது இந்த திக்கி பேசுபவர் காது கேட்காதவர். ஆகவே இயேசுவை பற்றி அவர் கேள்விப்பட வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் கூட மற்றவர்கள் இயேசுவிடத்துல அவரை அழைத்து சொல்கின்றார். பரிந்துரை ஜெபத்திற்கு எத்தகைய ஒரு ஆற்றல் இருக்கின்றது என்பதனை இந்த வார்த்தையின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். பிறர் இயேசுவினிடத்துல இந்த காது கேட்காத, வாய் பேச முடியாத அந்த நபரை அழைத்து அவரை குணமாக்க வேண்டுகின்றார்கள். அதே போலவே இயேசுவும் அவரை தனியே அழைத்து செல்கின்றார். ஒரு சில நிகழ்வுகளில் தான் நாம் இது போல தனியாக இயேசு அழைத்து சென்று அவர்களுக்கு குணமளிப்பதை நாம் காண முடியும். அதே போலவே ஒரு சில பொருட்களையும் இதையும் பயன்படுத்துகின்றதை நாம் ஒரு சில இடங்களில் தான் காண முடியும். உதாரணமாக இன்றைய அந்த மாற்கு நற்செய்தியில 7ஆம் அதிகாரத்துல 31 - 37 வரை உள்ள இறைவாக்கியங்களை வாசிக்கின்றோம். அதுல இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். அப்புறம் பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி பார்த்தார், அதாவது திறக்கப்படு என்றார். அதே போலவே நாம் 8ஆம் அதிகாரத்துல 22 - 26 வரை உள்ள இறை வாக்கியங்களிலே அதே பக்கத்திலே தான் இருக்கின்றன. அதில் பார்த்தோம் என்றால்,
பார்வையற்ற ஒருவருக்கு பார்வை கொடுக்கின்றார். அப்போதும் கூட ஒரு சில சமயத்துல நான் விரும்புகிறேன் நீ பார்வை பெற என்று பார்வை அளித்திருக்கின்றார். ஆனால் இங்கே பார்த்தோம் என்றால் அவர் பார்வையற்றவர் என்று கையை பிடித்து இங்க தனியே அழைத்து செல்கின்றார். அதே போலவே ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகின்றார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இந்த ஒரு சில நிகழ்வுகளில் தான் மற்ற இடத்திலெல்லாம் தன்னுடைய வார்த்தையால் விரும்புகிறேன் குணமாக என்று சொல்லி குணமாக்குகின்றார். ஆனால் இது போன்று ஒரு சில இடங்களில் ஒரு சில பொருட்களை பயன்படுத்துகின்றார். இங்கே உமிழ் நீரை பயன்படுத்தி தம் விரல்களை அவர் காதுகளில் விட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டு அதே போலவே செபிக்கின்றார். ஜெபம் கேட்கப்பட்டு குணமாக்குகின்றார். ஆகவே இந்த காது கேளாதவனை பிறர் அழைத்து வந்தார். அதுதான் பரிந்துரை ஜெபத்தின் ஆகும். என்று கூட நாம் பரிந்துரை ஜெபம் செய்கின்ற போது ஜெபிக்கின்ற போது குறிப்பாக மற்றவர்கள் நலம் பெறுகின்றார்கள். ஆகவே மற்றவர்களுக்காக ஜெபிக்க, நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு கற்றுத் தருகின்றது. மூன்றாவது பாடமாக எஃபேத்தா என்கின்ற அந்த வார்த்தை திறக்கப்படு. இதே ஜெபத்தை தான் நாம் ஞானஸ்தானம் பெறுகின்ற அந்த சமயத்துல குறிப்பாக குழந்தைகள் ஞானஸ்தானம் பெறுகின்ற போது அவர்களிடத்துல இறுதியாக இந்த ஜெபம் தான் ஜெபிக்கப்படுகின்றது. அந்த தண்ணீரால் அவருக்கு திருமொழிக்கு கொடுத்து பிறகு வெயிலாடை எகிப்து போன்றவற்றையெல்லாம் கொடுத்த பிறகு இந்த எஃபேத்தா ஜெபம் செவிடர் கேட்கும் உண்மையை பேசவும் இயேசு செய்ததுதான். நீ விரைவில் அவரது வார்த்தையை காதால் கேட்கவும் அவருடைய வார்த்தையை நாவால் அறிவிக்கவும் உனக்கு அருள் புரிவாராக என்று சொல்லி அந்த ஞானஸ்தானத்தின் போது ஜெபிக்கின்ற ஜெபம் இறை வார்த்தையை காதால் கேட்கவும் நாவால் அறிவிக்கவும். இதுதான் நம்முடைய ஒவ்வொருவருடைய பணியும் கூட. குழந்தைகளாக இருக்கின்ற போது நமக்கு குருவானவர் அதைத்தான் அந்த காதுகளிலும் வாயிலும் சிலுவையை அடையாளம் வரைந்து செய்கின்ற அந்த சடையினுடைய அர்த்தம் இதுதான். ஆகவே நாம் இறைவனுடைய வார்த்தையை இறைவனுடைய மகிமையை சொல்ல அழைக்கப்படுகின்றோம் என்பதனை உணர்ந்தவர்களாக அப்படி செய்ய தேவையான வழிகளை இந்த திருப்பணியை ஜெபிப்போம். அன்னை மரியாளுடைய விழாவினை கொண்டாடுகின்ற போது பெண் குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்ற போது இன்றைய நாளிலே இந்த பெண் குழந்தைகள் நிறைவான பாதுகாப்பு சூழ்நிலையிலே வளர நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அவர்களுக்கு அத்தகைய பாதுகாப்பு சூழலை நம்முடைய குடும்பங்களிலும் சமூகத்திலும் கொடுக்க நாம் ஒவ்வொருவருக்குமே கடமை உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக அப்படி செய்து வாழ நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். அதே சமயத்துல நாம் இன்று அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை என்பதனால அதை அந்த அன்னையினுடைய வாசகங்கள் இல்லாவிட்டாலும் கூட இந்த வாசகங்கள் கூட அன்னையினுடைய குணப்படுத்தும் ஆற்றலை காட்டுகின்றது. அவர்களுடைய படிப்பறிக்கும் ஆற்றலை காட்டுகின்றது. நம்முடைய பகுதியிலே குறிப்பாக வேளாங்கண்ணி தாய் ஆரோக்கிய அன்னை என்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆரோக்கியத்தால் நிறைவான ஆரோக்கியத்தை தர காத்திருக்கின்றார். பரிந்துரைத்த அந்த அன்னையினுடைய திருத்தலத்திற்கு பல்வேறு இடத்துல வேளாங்கண்ணி மதப்பொருளான் சரி வெவ்வேறு இடத்துல அன்னையினுடைய சிறப்பு தலமாக இருக்கின்றது. அங்கெல்லாம் நாம் செல்கின்ற போது குணத்தை இறைவன் தருகின்றார், நலத்தை இறைவன் தருகின்றார். ஆகவே அத்தகைய நம்பிக்கையோடு நாமும் சிறப்பான விதத்துல குணப்படுத்தும் ஆற்றலை இறைவன் தருகின்றார். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேச காத்திருக்கின்றார்கள் என்று நம்முடைய நலத்திற்காகவும் பிறருடைய நலத்திற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இன்றைய இந்த திருப்பலியானது அந்தோணிசாமி, மரிய புஷ்பம், ராகினி, ஜெயஜோதி, பிரீதா, மோனிஷா, கார்த்திக், ராஜா இவர்கள் கருத்துப்படி மாதாவிற்கு நன்றியாகும். ஞானசேகர், செல்வமேரி, ஜெயமலையா, ஜேம்ஸ், ஈஸ்மணி, அனித்ரா, அமீரா இவருடைய கருத்துக்களுக்காகவும் ஞானசேகர் அவர்களுக்கு உடல் நலம் பெற்றதற்கு மாதாவிற்கு நன்றியாகும். போத்தனூர் பத்திநாதன், அத்துணை மேரி, ரிக்ஷல், அருணா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறியதற்கு மாதாவிற்கு நன்றியாகும். ஆரோக்கியசாமி, பூங்கொடி, மணி, மைதிலி, பேட்ரிக், ஜோஸ்வா, புருஷ், ஆண்டனி, தாயம்மாள் இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும். திருப்பூர் வைகன்ராஜ், ஸ்ரீதேவி, மனோ, கிருஷ்ணி குடும்ப கருத்துக்களுக்காகவும். பாப்புசாமி, மணி இவருடைய கருத்துப்படி பாப்புசாமிக்கு உடல் நலம் பெற வேண்டியும். மணி மைந்தர், கருத்தந்தை ஜெயர் மற்றும் ராஜேந்திரன், பவுலின் மேரி, வசுமா மேரி, ஜெயமாலயராஜ், சர்மிளா, அஞ்சலி, திவ்யா, ஹெலன், மெலினா, ஆண்ட்ரூஸ், அசோக் இவருடைய கருத்துக்களுக்காகவும் மற்றும் மணி மைந்தர் ஜெயராஜ் அவர்களுக்கு உடல் நலம் கிடைத்ததற்கு மாதாவிற்கு நன்றியாகும். லாசர், சாந்தாமணி, ஸ்டீபன், ஆண்டனி இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும். அதிகர்வு அவர்களுக்கு 14ஆம் நிலையிலே ஆண்மை இலைப்பாட்டிற்காகவும். சூரிய பிரகாஷ், ஆகாஷ், விக்னேஷ், வெங்கடேஷ் பெருமாள் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றனர். இறை மக்களின் மன்றாட்டுக்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்முடைய அன்பு தந்தையும் தாயுமாக இருக்கின்றார். ஆகவே நம்முடைய தேவைகளுக்காக இன்னும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக இப்போது நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து செல்வோம். இறைவா, உம் இறைப்பணியில் தம்மையே இறைவாழ்வில் இணைத்துக் கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் ஆகிய நாங்கள் உம் விண்ணக கொடைகளை எல்லா சூழ்நிலைகளிலும் காத்து ஒளியின் மக்களாக வாழ தேவையான அருளை நிறைவாக பெற வேண்டி வரங்களை தர வேண்டும் என்று தேவனே உம்மை மன்றாடுகிறோம். மனிதன் நேயத்தை வளர்த்த எம் அன்பு தந்தையே இறைவா, உம்மிடம் நல்லவற்றை பெற்று கொண்டு வாழ விரும்பும் நாங்கள் மண்ணில் மனித நேயம் மலரவும் மனித மாண்பு தலைத்தோங்க உமது தூய ஆவியின் கனிகளை பெற்ற மக்களாக வாழ அருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அறிகுறிகளை ஆய்ந்துணர வைக்கும் எம்மிறைவா, எம் நாட்டில் அமைதி நிலவ நிலையான நல்லாட்சி தேசத்தில் வளர தகுதியுள்ள நல்லுள்ளம் படைத்த புதிய தலைவர்கள் உருவாகி ஏழைகளின் வாழ்வு வளரவும் ஏழை விவசாயிகளின் நலனில் முழு அக்கறை செலுத்தும் நல் உள்ளம் படைத்த தலைவர்கள் தந்திர இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். எல்லாம் அன்பு இறைவா, இச்சமுதாய முன்னேற்றத்தில் உறுதுணையாக உள்ள எம் ஆசிரியர் பெருமக்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் அருள் வாயிலில் சிறந்து விளங்கிடவும் சிறந்த நல் சான்றோர்களை இவ்வுலகிற்கு இன்னும் அதிகமாக வழங்கிட தேவையான அருளை புரிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அனாதிகள் குறிப்பான கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரிப்பு என்று உணர்ந்திய இறைவா, இது என்று இன்றைய மக்களுக்கு நீங்கள் இயன்ற உதவிகளை செய்யும் உலகத்தில் எங்களை காக்கவும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செல்கிறோம். எங்கள் அன்பு தாயும் தந்தையும் இறைவா,
உன் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களை உங்களிடத்தில் ஒப்புக்கொடுத்திருக்கின்றோம். எங்களுடைய மன்றாட்டுகளை கேட்டு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டிருக்கின்ற இந்த செபங்களுக்கு நீர் சுவாய்த்தரும் எங்கள் அனைவருக்கும் தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்து வழிநடத்தவே வேண்டும். எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த காலை பணியானது எல்லா வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். இறைவா, உண்மையான எதிர்ப்பதற்கும் அமைதிக்கும் காரணத்தை மாற்றுக்குரிய உண்மை காணிமை வழியை தருந்தபடியின் வழிபாட நாங்கள் வேண்டுகின்றோம். நாட்டுடைய நிகழ்வுகளின் உண்மையான உருவாகிறது பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து திரை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையை அவர்களிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரின் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: உன்னத
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கு எல்லாம் தொடக்கமும் முற்றுமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் பாடுபட உடன்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு விருந்து எழுந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்களுடைய பிரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், ஏனைய திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பின் நிறைவை பெற செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பலிப்பீடத்தை சுந்தரிக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இன்னும் சிறப்பாக எம் பங்கில் வாழும் பெண் குழந்தைகள் ஒவ்வொருவருக்காகவும் சொல்லிக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்து நிறைவான பாதுகாப்பையும் நல் அருளையும் தந்தருளும். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாள், பெயர் கொண்ட திருநாள், திருமண நாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை அனுசரிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் நீரை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தரும் எதிர்நோக்குடன் துயில்படும் என் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பணிகளை நினைவு கூறப்படுகின்ற ஆன்மாக்களையும், மேலும் எங்களுடைய குடும்பங்களிலே மறித்த என் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யார் நினையாத ஆன்மாக்களையும் முத்திரிக்க நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமானோம். இறைவனின் கண்ணி தாயான தூய மாற்றமிக்க புனித மரியா, அவர்களை கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் போன்றவரை இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாகும் எப்பொழுதும் பரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசு இவர்களை மலர இறை தந்தையை நோக்கி நாம் செபிப்போம். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், ஆண்டவரே, தீமை ஆபத்து குற்றமாக்கி அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு நல்லமை ஒன்றாடுகின்றோம். இது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாகி இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு முடிந்தேவே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவையின் உயிர் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தருதலத்தினால் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. காது கேளாத வாய் பேச முடியாதவரை குணமாக்கிய இயேசு இவர். நம்முடைய உடல் உள்ள மனநோய்களிலிருந்து குணமாக்க நம்மை நாடு இந்த தெய்வம் வருகின்றார். என்னுடைய அன்பின் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருத்தம் நம்மளுடைய காத்து வெற்றிய வாழ்வு தருவதாக.
நிலையாக வாழ்வை நான் செய்வேன். வாழ்க்கையின் வழியில் உன்னை பார்க்கிறேன். வாழ்க்கையின் வழியெங்கும் உன்னை பார்க்கிறேன். செயலுள்ள நம்பிக்கையில் உன்னை பார்க்கிறேன். வாழ்க்கையின் வழிகாலால் உன்னை பார்க்கிறேன். உண்மை பொழிவிலே உன்னை பார்க்கிறேன். உண்மை பொழிவிலே உன்னை பார்க்கிறேன். ஒருவரும் உன்னை பார்க்கிறேன். நீயே கோயில், நீயே தெய்வம், நீயே கோயில் ஆண்டவனே. நீயே கோயில் ஆண்டவனே. நிலையாக வாழ்வை நான் செய்வேன். ஏழையின் பிரசன்னத்தில் உன்னை பார்க்கிறேன். உயிருள்ள வசனத்தில் உன்னை பார்க்கிறேன். நெஞ்சில் மனிதனிலே உன்னை பார்க்கிறேன். வாழ்வை தேசத்திலே உன்னை பார்க்கிறேன். நன்மை யாவத்திலே உன்னை பார்க்கிறேன். நன்மை யாவத்திலே உன்னை பார்க்கிறேன். இயற்கையின் இயற்கையிலே உன்னை பார்க்கிறேன். நீயே கோயில், நீயே தெய்வம், நீயே கோயில் ஆண்டவனே. நீயே கோயில் ஆண்டவனே. உன்னில் நிலையாக வாழ்வை நான் செய்வேன். நீயே கோயில், நானோ சாயில், உன்னை போல வாழ்வை நான் செய்வேன். நீயே கோயில், நீயே தெய்வம், நீயே கோயில் ஆண்டவனே. நீயே கோயில் ஆண்டவனே. உன்னில் நிலையாக வாழ்வை நான் செய்வேன். வாழ்க்கையின் வழியில் உன்னை பார்க்கிறேன். வாழ்க்கையின் வழியெங்கும் உன்னை பார்க்கிறேன். செயலுள்ள நம்பிக்கையில் உன்னை பார்க்கிறேன். வாழ்க்கையின் வழிகாலால் உன்னை பார்க்கிறேன். உண்மை பொழிவிலே உன்னை பார்க்கிறேன். உண்மை பொழிவிலே உன்னை பார்க்கிறேன். ஒருவரும் உன்னை பார்க்கிறேன். நீயே கோயில், நீயே தெய்வம், நீயே கோயில் ஆண்டவனே. நீயே கோயில் ஆண்டவனே. உன்னில் நிலையாக வாழ்வை நான் செய்வேன். இன்றைய நாளிலே அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட், ஹாப்பி பர்த்டே டு மதர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையால் விண்ணகமிருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்வளிக்கின்றேன். இவ்வாறு அந்த திருமணத்தரும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவனுடைய உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், துணியாவியா
உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பள்ளி தொடரட்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.